இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட நெக் பேண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயர் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு நல்ல பிராண்டாக வாங்குனீங்க அப்படின்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணுற பேசிஸ் பொறுத்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் டிரைவிங்கில் இந்த ஹெல்மெட்லாம் போட்டுட்டு போக சொல்லக்கூட இந்த மாதிரி நெக் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சரி கீழே விடக்கூடாதுன்னு. பட் அந்த மாதிரி டைமில் கூட உங்களுக்கு வந்து அந்த ஹெல்மெட்குள்ளே இருக்க சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெக் பேண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கட் ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக யூஸ் பண்ண சொல்லி நடக்கலாம். இது ஆக்சுவலாக அது வந்து போட்டு. ஸோ இதுலேயே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ லோக்கல் பிராண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்போ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு கட் ஆயிருக்கு அப்படின்னு. நான் வந்து அந்த ஒயர் கனெக்ஷன் மட்டும் நான் பார்க்கறதுக்காக லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த 4 ஒயரை வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ எந்தெந்த ஒயர் எங்கெங்கே போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து ரீசால்டரிங் தான் பண்ண போகிறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இந்த ஜாயிண்ட் தான் நமக்கு நடுவில் இருக்கிற ஜாயிண்ட்லாம் கட் ஆகிடுச்சு. ஸோ போத் ஆஃப் த சைட்ஸ் இது பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மொத்தமாக வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் அந்த ஒயரில் பார்த்திங்க அப்படின்னா ஹீட் காட்டணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க பின்னில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டீசால்டரிங் விக் வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். டீசால்டரிங் விக்கு பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா இது மொத்தமாக கட் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கமாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இந்த பக்கமாக நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக வந்து நல்லா அப்படியாக நான் வந்து சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இதை அசம்பிள் பண்ணலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக க்ளூ கன் ஊற்றி வச்சுருக்கேன். பிகாஸ் நான் எதுக்கு அப்படின்னா நிறைய ஷார்ட் ஆகுது. ஸோ ஏன்னா அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணிட்டோம். ஸோ ஹீட் பண்ணிட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க 2 டச் ஆகிறதுனால ஸோ இப்போ நமக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.